அன்பார்ந்த பெரியோர்களே, ஜோதிட நண்பர்களே, உலகத் தமிழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ஜோதிட செய்தி சுபத்துவத்தின் தேர்தல் கணிப்புகள். 2019ஆம் ஆண்டு இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மீண்டும் வர முடியாது. ராகுல் காந்தி பிரதமராக வருவதற்கு தடை இருக்கிறது. இவர்கள் இருவரையும் தவிர மூன்றாவது ஒருவர் பிரதமராக வருவார். தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் என்று தன்னுடைய தேர்தல் கணிப்புகளை கூறி, அந்த கணிப்பு திரு நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பாரத பிரதமராக வெற்றி பெற்றார். அவருடைய தேர்தல் கணிப்புகள் மண்ணை கவ்வியது. எல்லோரும் அவரை யூடியூப் போன்ற சமூக வலைதளங்களில் கழுவி ஊற்றினார்கள். அதையெல்லாம் துடைத்து கொண்டு சால்ஜாப் சொன்னார். என்ன சால்ஜாப் சொன்னார் அப்படின்னு சொன்னால், இவர் முதல்ல நேரடியாக பார்க்காத ஜாதகத்திற்கு பலன் சொல்லவே மாட்டார். ஆனால் விக்டோரியா மகாராணியுடைய ஜாதகத்துக்கு பலன் சொல்வார். ஏன்னா மகாராணி ஃபேமிலி அங்கேருந்து இங்கே வந்து, அடே அப்பா, இந்த நூற்றாண்டின் பெரிய ஜோசியரியா நீ, உன்னை பார்க்கணும்னு சொல்லி விக்டோரியா மகாராணி இவங்ககிட்ட வந்து ஜாதகம் பார்த்துருக்காங்க. அதே போல் நரேந்திர மோடிஜி இவர்கிட்ட வந்து ஜாதகம் பார்த்துருக்காரு. அதே போல் ராகுல் காந்திஜி வந்து பார்த்துருக்காரு. ஏன்னா உலக பெருஞ்சோதிடர்ல, ஆனால் பெரிய பெரிய ஆட்கள்லாம் நேரடியாக வந்து வாசலில் உட்கார்ந்து வெயிட் பண்ணி இவர்கிட்ட ஜாதகம் பார்த்துருக்காரு. அண்ட புழுகு. இவர் கிடைத்த ஜாதகத்திற்கு இவரும் பலன் சொல்லியிருக்கிறார். அதோடு மட்டும் இல்லை, இவருடைய நேச்சர் என்னென்னா, கொடுத்த ஜாதகத்துக்குலாம் முதல்ல பலன் சொல்ல மாட்டார். இவர் பெரிய அறிவாளி. லக்னம் 1 டிகிரி அந்த சந்தியில் இருந்தால் அந்த பிறந்த நேரத்தை முன்னாடியோ பின்னாடியோ மாற்றி போட்டுவார். பலன் சொல்லி பார்ப்பார். சரியாக வரல அப்படின்னு சொன்னால் லக்னத்தையே மாற்றிடுவார். உன் ஜாதகமே தப்பு அப்படின்றார் ஒரே அடியா. இவருக்கு பலன் சொல்ல தெரியல, அதில் நம்ம கவனக்குறையாக விட்டுட்டோம் அப்படின்னு நினைக்க மாட்டார். இந்த ஜாதகம் தப்பு அப்படின்றார் படார்னு. ஸோ அந்த அளவுக்கு எஸ்கேபிசம், அதில் தப்பிச்சுக்கிறது. எப்படி இருந்தாலும் அவருக்கு வெற்றி வேணும் அப்படிங்கிற ஒரு வெறி, அதான் இது காட்டுது. ஃபெயிலியர்ங்கிறது எல்லாருக்கும் உண்டு, நான் இல்லைன்னு சொல்லலை. நான் கூட அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் இந்த வருஷம் ஜெயிப்பார்னு சொன்னேன். அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனால் கூட நான் அந்த வீடியோவை என்னுடைய சேனல்லேருந்து எடுக்கலை, வச்சுருந்தேன். ஏன்னா என்னுடைய ஃபெயிலியர்ங்கிறது ஒன்று இருக்கணும்ல லைஃப்பில். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, வசதியாக அவருடைய யூடியூப் சேனல்லேருந்து தூக்கிட்டார். நரேந்திர மோடிஜி தோல்வி அடைவார், வரமாட்டாருன்னு சொன்ன அந்த வீடியோவை சர்ச் பண்ணி பார்த்தேன், சேனலில் இல்லை, தூக்கிட்டார் வீடியோவை. சக்ஸஸ் ரேஞ்சை மட்டுமே வச்சிருப்பார் அவர் சேனலில். ஃபெயிலியர் அல்லது யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணி கமெண்ட் போட்டால் பிளாக் பண்ணிடுவார். அந்த அளவுக்கு பெரிய அறிவாளி. நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், ஃபெயிலியர் எல்லாருக்கும் வரக்கூடியது தான். ஆனால் இவர் தன்னுடைய பிரதாபங்களை எப்படிலாம் சொல்கிறார் அப்படின்னா, நேரில் பார்க்காத ஜாதகத்துக்கு பலன் சொல்ல மாட்டேன். எம்ஜிஆர் ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்தா அது வந்து ஒரு குப்பை பொறுக்க கூட தகுதி இல்லாத இந்த வார்த்தையில் தான் அந்த ஆளுக்கு நாக்கில் சனி போடுறது. ஒரு பெரிய தலைவருடைய ஜாதகத்தை போய் அப்படி சொல்லாமா? அதில் ஏதோ தவறு இருக்குன்னா நம்ம பர்த் டைம் ரெக்டிஃபிகேஷன் ஒன்று இருக்குது, அதை பேஸ் பண்ணி நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் ஈவெண்ட்ஸ் எல்லாம் வச்சு. ஆனால் இவர் எவ்வளோ மண்டக்கணமாக பேசுகிறாரு பாருங்க. இப்போ இந்த வார்த்தை தான் அடுத்த குரு திசையில் மாட்ட போகிறார். அடக்கமாக பேசுறீங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு சிக்கலை உண்டாக்கிடும். இப்போ ராகு தசை ஓடிச்சு, குருவோடு சேர்ந்துருக்கிறதுனால அடுத்து குரு தசை ஆரம்பிக்கும் போது ராகு மாட்டி விட்டு போயிடும். அடக்கமாக பேசணும், பணிவாக பேசணும், கரெக்டாக பேசணும். எதுக்கு சொல்ல வரேன், 2019 ஏன் அவருடைய பலன்கள் தப்பி போச்சு அப்படிங்கிறத வின் டிவியில் பேசுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த மண்டேன் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய உலகியல் ஜோதிட விதிகள் முழுமை பெறவில்லை, அது தப்பு அப்படிங்கிறார். அப்புறம் எதுக்கு அதை வச்சு பலன் சொன்னேன்? தமிழகத்தில் இருக்கக்கூடிய முதல்வராக வரக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகம் பிறந்த நேரம் துல்லியமாக இருந்தது அப்படிங்கிறார். 1980க்கு முன்னாடி பிறந்த ஜாதகத்துக்கெல்லாம் நேரமே தப்பு, 90% தப்புன்னு சொல்லக்கூடியவர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகம் பிறந்த நேரம் சரி அப்படிங்கிறார். அவருடைய தகப்பனார் கருணாநிதி அவர்கள், கலைஞர் கருணாநிதி அவர்கள் தீவிரமான பகுத்தறிவாதி. பகுத்தறிவாதியுடைய குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால் அவர்கள் எப்படி நேரத்தை கவனிப்பார்கள்? அந்த லாஜிக் வேண்டாம். அவருடைய ஜாதகம் மட்டும் துல்லியமான நேரம் இருந்ததாம். அதனால அவர் வந்து அந்த ஜாதகத்தை வச்சு பலன் சொல்லிட்டாராம். இதில் வந்து உலகியல் ஜோதிட அடிப்படையில் பலன் சொன்னாராம். உலகியல் ஜோதிட விதிகளே முழுமை பெறலையா, இவர் தான் முழுமை பெற வைக்க போறார் போல் இருக்கு தமிழ்நாட்டில். அடே அப்பா, என்ன ஒரு சால்ஜாப்பு. ஸோ அந்த மாதிரி செய்யக்கூடிய அமைப்பில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவருடைய ஜாதகத்துக்கு 11 ஜாதகம் இருக்கான். உனக்கு தான் தெரியல, ராய முடிக்கு போக வேண்டியதானே, அப்படி எதுக்கு பேசுகிற? 2 விதம் இருக்கிறதெல்லாம் தெரியும். எல்லா அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி, டைமை ஃபிக்ஸ் பண்ணி, பல்வேறு விதமான ஆய்வுகளை மேற்கொண்டு வட இந்திய ஜோதிடர்கள், பல்வேறு ஜோதிட அறிஞர்கள் எல்லாம் ஆய்வு செய்து அவருடைய ஜாதகத்தில் பிறந்த நேரம் இதுதான் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அந்த பிறந்த நேரம் என்பது விருச்சிக லக்னத்தில் 1 டிகிரியில் வருது. 1 டிகிரி சம்திங் மினிட். எத்தனை மினிட்னா 1 டிகிரி 10 மினிட்ல இருக்குது லக்னம். உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, அவருடைய குறுக்கு புத்தி வேலை செய்யல. இவர் வந்து விருச்சிக லக்னத்திலே பிறக்கலை, சந்திரன் வந்து லக்னத்திலே நீசம் ஆகக்கூடாது, அப்படி இருந்தால் அவர் வந்து பிரதமராகவே ஆக முடியாது. அதனால என்ன பண்ணிட்டாரு, இவர் துலா லக்னத்துக்கு போட்டு பலன் சொல்லி, விருச்சிக லக்னத்துக்கும் பலன் சொல்லுவார், துலா லக்னத்துக்கும் பலன் சொல்லுவார். எந்த பலன் கிளிக் ஆகுதோ அது என்னுடைய வெற்றின்னு சொல்லிடுவார். புரியுதா ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு? எந்த விதத்திலும் தோல்வி அடையக்கூடாது பலன்கள். அதில் வந்து ரொம்ப, ஏன்னா வியாபாரி இல்லை, வியாபாரம் படுத்து போயிருங்கள. அதனால என்ன செய்யறாரு, 2 விதமான லக்னத்துக்கும் பலன் சொல்றாரு.
இவரை பொறுத்தவரை துலா லக்னத்திற்கு 10ஆம் பாவாதிபதி சந்திரன் 2ஆம் இடத்தில் செவ்வாயோடு இணைந்து நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கிறார். 10 குடையவன் நீச்சபங்க ராஜயோகம் சந்திர திசையில் இருப்பதால் இவர் வந்து வெற்றி அடைவார் அப்படிங்கிறத சொல்லாம இவர் தோல்வி அடைவார். ஏன்னா கேது புக்தி நடந்துட்டு இருக்கு அந்த டைம் பீரியட். கேது 12ல இருக்கார், சூரியனோட சேர்ந்திருக்கார். இவருடைய கொள்கைப்படி சிம்மாதிபதி சுபத்துவமா இருந்தால் தான் பிரைம் மினிஸ்டர் இருக்க முடியும். பிரைம் மினிஸ்டருடைய ஜாதகம் அப்படியே தகன்னு இருக்கணுமா. ரொம்ப சாதாரண ஃபேமிலியிலேருந்து பிறந்து தன்னுடைய உழைப்பால் பாரத பிரதமராக உயர்ந்தவர் நரேந்திர மோடிஜி. அவருடைய எல்லா ஜாதகமும் அப்படி தகலாம் மின்னாது. அந்த ஜாதகத்தில் தசாபுக்தி வரும்போது வேலை செய்யும். அதான் பெரிய பெரிய ஆட்களுடைய ஜாதகம்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இருக்கும். ஆனால் எந்த பாவகத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறது, எந்த தசை நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாக்கியாதிபதி விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்கிறார். பாக்கியாதிபதி நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கிறார். அதிர்ஷ்ட குறைவு சாதாரண ஃபேமிலியிலேருந்து பெரிய ஆளாக இருக்கார். அதான் அந்த நீச்சபங்க ராஜயோகம் விருச்சிக லக்னத்தில் குறிப்பிடக்கூடிய விஷயம். சந்திர திசையில் அவருக்கு செவ்வாய் செய்ய வேண்டிய வேலைகள் நீச்சபங்க ராஜயோகத்தை கொடுத்து அவரை பிரதமராக்கியது. சாதாரண ஒரு இதுதான். அவர் பப்ளிக் சர்வீஸ் பண்ணவர். சாதாரண தொண்டனாக இருந்து உழைத்து கட்சியில் பெரிய நிலைமையில் வந்தவர் நரேந்திர மோடிஜி. ஸோ எடுத்த உடனே ராஜ பரம்பரையில் வரல, தகன்னு ஜாதகம் மின்று இருக்கு. ஸோ இதெல்லாம் அடிப்படை காலதேச வர்த்தமானம் தெரியணும். இதெல்லாம் எந்த பிறப்புலேருந்து எந்த நிலைமையிலேருந்து அவர் முன்னேறி வந்திருக்கார் இந்த நிலைமைக்கு அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஜாதகமே பதில் சொல்லும். அதனால துலா லக்னம்னு மாற்றி போட்டு 12ல் கேது சந்திர தசை கேது புக்தி நடக்குது, அதனால அவர் வரமாட்டார்னு அவர் ஒரு முடிவு சொல்லிட்டு அந்த முடிவு தப்பாக போச்சு. உடனே என்ன சொல்றார், உலகியல் ஜோதிட விதிகள் முழுமை பெறவில்லைன்னு பழியை தூக்கி எங்கே போறார், ஜோசியத்து மேலே பழியை தூக்கி போறார். முழுமை பெறலைங்கிறது ஏற்கனவே தெரியும்ல, அப்படி எதுக்கு அந்த ஜாதகத்துக்கு பலன் சொல்லணும்? பாப்புலாரிட்டி கிரியேட் பண்ணுறாராம் சோசியல் மீடியாவில். ஸோ அவருடைய ஜாதகம் இந்த இடத்துல நான் உங்களுக்கு டிஸ்பிளேல காமிக்கிறேன். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 2019 அந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது சந்திர திசையில் கேது புக்தி, அவருடைய லக்னம் விருச்சிக லக்னம். இதில் வந்து இந்த சப்லாட் தியரியை நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். கேபி சிஸ்டத்தினுடைய சப்லாட் தியரி, நட்சத்திரம் எப்படி வேலை செய்யுது, நட்சத்திரத்தில் ஒரு மண்ணாங்கட்டிங்களேன்னு சொல்கிற அந்த மண்ணாங்கட்டிக்கு நான் அந்த ஜாதகத்தை போடுறேன். இவருக்கு கேது புக்தி வேலை செய்யும்போது நண்பர்கள் கூட ஃபோன் பண்ணி கேட்டாங்க அந்த டைமில், கேது புக்தி நடக்குது, நரேந்திர மோடிஜி ஜெயிச்சிருவார் அந்த எலெக்ஷனில் அப்படின்னு. நான் ஓப்பனில் பேசலை அந்த டைமில். அப்போ நான் சொல்லுவேன், இவருக்கு லக்னத்திற்கு 11ஆம் இடத்துல கேது இருக்கார். அவர் யாரோட சேர்ந்திருக்கார், புதன் சூரியனோட சேர்க்கையில் இருக்கார். புதன் சூரியன் தர வேண்டிய விஷயங்களை கேது கொடுக்கணும், அதுதான் அதில் இருக்கக்கூடிய ரூல். அதனால வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அஷ்டமாதிபதி லாபாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கார். அப்போ திடீர்னு ஏற்படக்கூடிய அந்த வெற்றி அப்படிங்கிறதெல்லாம் மாறும். இந்த எக்ஸிட் போல் கூட சொல்றதுல எக்ஸிட் போலாம் படிக்க சொல்லுங்க. சஜெக்ஷன் இல்லை, அது சஜஷன், ப்ரிடிக்ஷன் கரெக்டாக சொல்லணும். இல்லை தமிழில் சொல்லிட்டு போயிடலாம், எதுக்கு இப்படி போட்டு இது பண்ணுவானே. ஸோ அப்போ வந்து நான் கூட சொன்னேன், கேது புக்தி வந்து அவ்வளோ நெகட்டிவான புக்தி கிடையாது அப்படின்னு. இந்த இடத்துல அந்த ஜாதகம் வருது. கேபியுடைய முறைப்படி பார்க்கும்போது முக்கியமான விதிகள் அப்படிங்கிறது உண்டு. தசாபுக்திக்கு பலன் சொல்லும்போது எந்த ஒரு கிரகம் புக்தி நடத்துகிறதோ அந்த புக்தி லார்டு நிற்கக்கூடிய நட்சத்திராதிபதி முதல்ல பலன் செய்வார். 2வது அந்த கிரகம் தான் நிற்கக்கூடிய பாவகத்தை 2வது பலன் செய்யும். 3வது அந்த கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி அவருடைய சொந்த ஆதிபத்தியத்தை செய்யும். அதுக்கு அடுத்து இந்த புக்தி நடத்தக்கூடிய கிரகத்தினுடைய சொந்த ஆதிபத்தியத்தை வேலை செய்யும். இதுதான் ரூல், கேபியினுடைய ரூல். அப்போ கேது புக்தி நடக்குது. கேது 10ஆம் பாவக ரீதியாக 10ஆம் இடத்தில் இருக்கிறார். 10ஆம் பாவகம் என்பது ஆட்சி செலுத்தக்கூடிய, அந்த உயர் பதவிகளுக்கு வரக்கூடிய, பிரைம் மினிஸ்டர் ஆகக்கூடிய, சோசியல் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் குறிப்பிடக்கூடிய, நேம் அண்ட் ஃபேம் இதெல்லாம் குறிப்பிடக்கூடிய இடத்துலேருந்து பாவகத்திலேருந்து கேது புக்தி நடத்துகிறார். அவர் நடத்தக்கூடிய அந்த இருக்கக்கூடிய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் விருச்சிக லக்னத்திற்கு 10ஆம் பாவக அதிபதியாகி 10ஆம் இடத்திலேயே இருக்கிறார். ஆனால் ஆட்சியெல்லாம் இல்லை, கன்னிராசியில் தான் இருக்கார். அதனால இந்த 10ஆம் பாவகம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருந்து அந்த பாவகத்திலேயே சூரியனும் கேதுவும் புதனும் இணைந்து தசை நடத்துறதுனால அவர் வந்தார், பிரதமர் பதவிக்காக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்படிங்கிறது தான் கேபியினுடைய பலன்கள். கேபியில் பலன் சொல்றதுலாம் ரொம்ப சிம்பிள். கேபியை புரிஞ்சுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். என்ன கஷ்டம்னா அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது, எப்போ அவருடைய ஸ்வீரிங் அந்த செரிமனி நடந்ததுங்கிற டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவார் KS கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அது அவரால் முடியும், அடுத்து வந்த ஜென்ரேஷனால் அதை புரிஞ்சுக்க முடியல, அதை வந்து அப்படியே கட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்தில் நாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால், KSK உடைய முறைப்படி கேபி சிஸ்டம் படி பார்க்கும்போது தசாபுக்தி முக்கியம். தசாபுக்தி புக்திலாடு கேது சூரியன் சாரத்தில் இருக்கார். கேதுவும் சூரியனும் லக்னத்திற்கு 10ஆம் பாவகத்திலேயே இருக்கிறார்கள். எனவே அவர் வந்து பிரதமராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்படிங்கிறது கேபி சிஸ்டத்தில் பலன் சொல்லக்கூடிய முறை. அதனால கேபி சிஸ்டத்தில் கால்குலேஷன் மட்டும் துல்லியமானது இல்லை, பலன்களும் துல்லியமானது. அப்படிங்கிறதுக்கு இந்த ஜாதகம் ஒரு உதாரண ஜாதகம். நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, லக்னத்தையே மாற்றிடுறது. லக்னத்தை துலா லக்னம் விருச்சிக லக்னம் தான் துலா லக்னம் ஒரு டிகிரி தான் இருக்குது அந்த லக்ன சந்தியில் இருந்தால் லக்ன சந்திக்குத்தான் பலன் சொல்லணும். அது சரியாக வரவில்லை அப்படின்னு சொன்னால் அந்த ஈவெண்ட்டை நம்ம கிராஸ் செக் பண்ணி அந்த பர்த் டைமை வந்து ரெக்டிஃபிகேஷன் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. எல்லா டாக்டர்ஸும் தப்பாக டைம் குறிக்க மாட்டாங்க. 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆனவங்களாம் டாக்டர் கிடையாது, ஜோசியராக வேணா இருக்கலாம் உன்னை மாதிரி. அதனால் எல்லாருக்கும் அந்த டாக்டர்ஸ்க்கு வேணால் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அங்கே வர பேஷண்ட்டுக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்னா அதை டாக்டர்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு தெளிவானவர்கள்லாம் மருத்துவர்கள்லாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி சந்தேக பிராணி கிடையாது.
ஸோ ஸ்கெப்டிசிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரியான அபத்துவ பரமார்த்த குருக்கள் தான் இருப்பாங்க. அதனால் உலகியல் ஜோதிடமே தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இதுக்கு உலகியல் ஜோதிடத்தை பயன்படுத்தி பலன் சொல்லணும். ஸோ இந்த மாதிரியான லக்னத்தை மாற்றுறது, தான் சொன்னது நடக்கலைன்னா அந்த வீடியோவை டெலீட் பண்ணி விட்டுறது, இப்படி பப்ளிக்கில் பாசிட்டிவான நேம் கிரியேட் பண்ணுறதுக்காக ட்ரெண்டிங்கில் இருக்கணுங்கிறதுக்காக இது போன்ற தெரிந்தும் தெரியாமலும் தனக்கு ஒரு பாலிசி வச்சுக்கிறது, அதுலேருந்து அவரே ஸ்கிப் ஆகிடுறது. நேரில் பார்க்காத ஜாதகங்களுக்கு பலன் சொல்ல மாட்டேன்னா நரேந்திர மோடிஜி அவர்கள் ஜாதகத்துக்கு பலன் சொல்லியிருக்கக்கூடாது. ஸோ இப்படி முன்னுக்கு பின் முரண்பாடு உள்ள ஒரு பெருஞ்சோதிடன் இந்த இடத்துல வாங்கான அந்த வீடியோவே அவருடைய சேனல்லேருந்தே டெலீட் பண்ணிட்டார். நான் ஒரு வீடியோவை 2019 மே மாதம் 27 போட்ட அந்த வின் டிவி சேனலில் போட்ட வீடியோ இருக்குது. அவர் அந்த சால்ஜாப் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த விஷயத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். எனவே வேஷம் போடக்கூடிய வேஷதாரி போலி ஜோதிடர் 2 லக்னத்துக்கும் பலன் சொல்லி ஏதாவது ஒன்று சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அது என்னுடைய சக்ஸஸ் ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அபத்துவ களஞ்சியம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் பதிவேற்றம் செய்கிறேன். எனவே ஜோதிட அடிப்படை அறிவே இல்லாத தனக்கு தகுந்தாற்போல் ஜாதகத்தை வளைத்துக் கொள்ளக்கூடிய விதிகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு போலி ஜோதிடரிடம் நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு அவேர்னஸுக்காக இந்த வீடியோவை பதிவேற்றம் செய்கிறேன். உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் டைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.